வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே ஒரே செய்தி தான், ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம். இப்படி ஒரு சூழ்நிலையில் பங்குச்சந்தை கிராஷ் ஆகுமா? நம்ம ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு போக வேண்டிய நேரமா, இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாமா? பிரேக்கிங் நியூஸுங்களை விடுங்க, இந்த வீடியோவை பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு புரியும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் உண்மையில் என்ன? இது ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் ஒரு சண்டை கிடையாதுங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரினா என்ன, அதை கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஆயில் சப்ளை. மிடில் ஈஸ்ட்னாவே ஆயில் சப்ளை, ஷிப்பிங் ரூட்ஸ், குளோபல் இன்ஃப்ளேஷன், இது மூணுத்துக்கும் ஒரு முதுகெலும்பு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். இதில் பதற்றம் அதிகமானால் பொருளாதாரம் கட்டாயம் ரியாக்ட் பண்ணும். இதில் பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தை மட்டும் கிடையாது, உலகளாவிய பங்குச்சந்தையில் இது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். மார்க்கெட் ஏன் இதுக்கு உடனே பயப்படுது? ஃபியர், அன்சர்டனிட்டி. மார்க்கெட்டுக்கு பிடிக்காத விஷயம், மார்க்கெட்டில் ரிஸ்க்குன்னா அதுக்கு மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. அப்போ ஒரு வார், ஒரு அன்சர்டனிட்டி வரும்போது மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர். இதனால் க்ரூடோடைய ப்ரைஸ் ஷூட்டப் ஆகும். மிடில் ஈஸ்டில் ஒரு டென்ஷன் வந்தாவே அங்கே க்ரூடோடைய ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். க்ரூடோடைய ப்ரைஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும், கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்லாம் டிக்ளைண்ட் ஆகும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரு சிவியர் ஃபால். இதுக்கு இன்னொரு மேஜர் இம்பேக்ட் பண்ணுறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். முதல்ல அவங்க மணியை சேஃப் அசட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. சேஃப் அசட் இஸ் கால்ட் ஏ கோல்டு. கோல்டு ஷார்ட் டேர்ம் அசட் கிடையாது, இது ஒரு லாங் டேர்ம் எஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ கோல்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஷூட்டப் ஆகிட்டுருக்கு. கோல்டு அண்ட் சில்வருடைய ப்ரைஸ் ஷூட்டப் ஆகிறதுக்கு சேஃப் அசட்டில் மூவ் ஆகுறாங்க. நம்ம கிளியராக லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்போம், கோல்டு அண்ட் சில்வர் எந்த லெவலுக்கு மேலே உடைச்சதுன்னா இந்த அன்சர்டனிட்டியில் மார்க்கெட் மூவ் ஆகும்னுட்டு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது அங்கே என்ன நடக்குது? இங்கே வார்ன்ற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. அப்போ கோல்டு அண்ட் சில்வர்ன்றது ஸ்கை ராக்கெட் ஆகுது. இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு டைலாக் அப்படின்றத சொல்லலாம், மார்க்கெட் ரிப்பீட்டட் த ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் டேட்டாவாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். கல்ஃப் வாராக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் அமாஸோடைய கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், ஏன் இந்தியா பாகிஸ்தானுடைய வாராக இருக்கட்டும், ஆரம்பத்தில் மார்க்கெட் என்ன ஆகிருக்கும்? ஒரு ஃபால். ஆனால் ஒரு 2-3 மாதம் கழிச்சு மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரெக்கவர் ஆகி மீண்டும் புதிய உச்சத்தை பதிவு பண்ணியிருக்கும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க. இந்த டெலிகிராம் குரூப்ஸ்லாம் கால்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான் மார்க்கெட் முடிஞ்சது இப்படி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஒன் டே நியூஸ்க்கு டிசிஷன் மேக் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டரான்றது ஃபஸ்ட்டு இதில் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னால் உங்களுடைய சின்ன லாஸஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே போய்க்குங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் பேனிக் ஆகாதீங்க, வச்சுக்கலாமா விற்றுக்கலாமான்னுட்டு. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னிட்டு இங்கே நடுவில் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தடுமாறக்கூடாது. இந்த லாங் டேர்ம் கோலை நினைவில் வச்சுக்கிட்டு எஸ்ஐபியை கன்சிஸ்டாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்ஸஸ்னுவாங்க. தொடர்ந்து நம்ம முதலீடு செய்யணும். இந்த வாரெலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் கம்பெனிஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸை பை அண்ட் டிப்ஸுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் எந்த லெவலில் இருக்குன்றது செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபால் இருக்குன்னா அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல சப்போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஃபியரில் செல் பண்ண மாட்டாங்க, ஃபியரை ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடுவாங்க. இந்த போர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கட்டாயம் ஆமான்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு, ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் கம்பெனிஸை வச்சுருக்கிறவங்களுக்கு, எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் டேர்ம் நியூஸஸில் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஈரான் இஸ்ரேல் பதற்றம் மார்க்கெட்டுக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறதுக்குள்ள, இந்தியன் எக்கனாமி இதோட ஸ்டாப் ஆக போகிறதும் கிடையாது. இது ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டின்றதை புரிஞ்சுக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப தேவை. அந்த கிளாரிட்டி இல்லைன்னா மார்க்கெட்டை நீங்கள் கையாள முடியாது. வார் நியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. நம்ம டைரெக்டாக சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம்.
மார்க்கெட் எந்த ஜோனுக்கு கீழே உடைச்சா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும். அப்போ இந்த 25,350க்கு கீழே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் டார்கெட்டர்னு 24,700க்கு மார்க்கெட் வரும் அப்படின்ட்டு ஒரு டவுன் சைடில் டார்கெட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது எக்ஸாக்டாக நிஃப்டி அந்த 25,350 உடச்சதுலேருந்து மார்க்கெட் டிராஸ்டிக்காக வந்து ஒரு ஃபால். இந்த ஃபால்லேருந்து நல்ல ஒரு ரெக்கவரின்றது அந்த சப்போர்ட் வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அப்போ மார்க்கெட் வந்து அந்த 24,700 ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு பவுன்ஸ் பேக், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ரெக்கவரி வந்திருக்கு அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். நம்ம லாஸ்ட் வீடியோலையும் சொன்னது இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரும், ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு வரும்னு பார்த்தோம். பட் என்ன பண்ணுறது, சாட்டர்டே சண்டேயில் வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க, போட்டு அடின்னு அடித்தாங்க, மார்க்கெட்டை இறக்கி விட்டாங்க. மார்க்கெட் அந்த சப்போர்ட்டுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நிறைய பேர் இங்கே இருக்கலாமா இல்லை வெளிநாடு போயிடலாமா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பேனிக் சுச்சுவேஷனில் அவசரப்பட்டு எக்ஸிட் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சாட்ஜிபிடியில் அடித்து பாருங்கள். இந்தியாவில் மிகப்பெரிய வார் அப்படின்றது கார்கில் வார். அந்த கார்கில் வாரில் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்றத ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மார்க்கெட் ஃபால் ஆச்சா ரைஸ் ஆச்சுன்ட்டு. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் நடந்தது. அந்த வாரில் இந்த பக்கம் பெரிய உயிர் சேதம், அந்த பக்கமும் பெரிய உயிர் சேதம். அப்பயும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் புல்லிஷ் பயாஸில் போச்சு. அதனால தான் சொல்கிறது. இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யுத்த காலத்தில் ரத்தமாக சதயமாக அவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங். அதாவது டெல் அவியூ TA125 இண்டெக்ஸ்ன்றது இஸ்ரேலுடைய இண்டெக்ஸ், அவங்களதே ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு 4.84% வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப். அவங்களுடைய மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு திரும்பிட்டு இருக்கு. நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மணி வந்து 12 மணி, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் க்ளோஸ் வைப்பாங்க. S&P 500 5.21 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி ஒரு 73 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கிஃப்ட் நிஃப்டியை ஏன் இப்படி இம்பேக்டாக கொடுக்குது, நம்மளுடைய மார்க்கெட்டை ஏன் இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூடுடைய சப்ளை நம்ம ஏஷியாவுக்கு வரலன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்றது ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறதும் எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம FIS வந்து அடித்து விற்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இது ஒரு தீனி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு, போட்டு விற்று தள்ளுடா, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறா அப்படின்ட்டு. சரிங்களா, இந்த பேனிக் சுச்சுவேஷனில் செல் பண்ண போகிறீங்களா ஹோல்ட் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அண்ட் தென் நிஃப்டியோடைய லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அந்த ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, ஃபர்தர் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், சார் இந்த க்ரூட் டிபெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் ஃபால் ஆகுமா, அதாவது IOC BPCL HPCLலாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் நல்ல ஒரு மூவ் கிடச்சிது. இப்போ அந்த ஸ்டாக்ஸோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்கும், ஃபர்தராக கீழே வந்துடுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகும். அந்த வீடியோவை நான் ஹென் கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம எந்த ரேஞ்சு சொன்னோமோ அந்த ரேஞ்சுக்கு மேலே உடச்சி போன மார்க்கெட் மீண்டும் அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் தான் ஆகும். இது வந்து ஒரு பையிங் கூட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி பை பண்ணலாம். சரிங்களா, நம்ம நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்தராக அந்த ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா, உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸை பற்றி வேணும்னாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கட்டாயம் நான் ரிப்ளை தருவேன். அந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் குவாலிட்டியாக இருந்தால், ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கோ இல்லை டவுன் ட்ரெண்டில் இருந்து ரிவர்சல் ஆகிற சென்டிமெண்ட்டுக்கோ இருக்கணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனமாக இருக்கணும். சும்மா வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் போட்டுட்டு இதை அனலைஸ் பண்ணுங்க சார்னு சொல்லாதீங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா கட்டாயம் நான் அனலைஸ் பண்ணி ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோ போடுவேன். நம்ம நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்னன்றது, ஒரு ஓவரால் வியூ என்ன ஏதுன்றதை கிளியராக பார்ப்போம். இதில் ஒரு பாடத்தை சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்து இது டவுன் ட்ரெண்டு, பியரிஷ் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பியரிஷ் மார்க்கெட்னா என்ன, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா என்னன்றது சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரைஸ் ஒரு ஹைக் போயிட்டு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு டவுன் வரும், மீண்டும் ஒரு ஹை
போகும், மறுபடியும் ஒரு டவுன் வரும், மீண்டும் ஒரு ஹை போகும். அப்போ இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரவே சுத்தம். அதாவது மேலேயும் கீழேயும் உருட்டிக்கிட்டு இருக்கும். அதுதான் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதாவது ஒரு 100க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸுன்றது வைங்க, ஒரு 50க்கு ஒரு சப்போர்ட்டுன்றது வைங்க. அப்போ இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இங்கே நம்ம ஆளுங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டு, இது வந்து அப் ட்ரெண்டு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க. இந்த ரேஞ்ச் பேரே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். என்ன மார்க்கெட்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப்போ நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்குது, நிஃப்டியோடைய மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? நான் சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது, ஒரு எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. பட் வந்து நம்மளுடைய சேனலே எஜுகேஷன் ஓரியன்டலாக மூவ் பண்ணுற சேனல். அப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். அதனால தான் நம்ம படித்து சொன்னோம், இந்த இடத்துலலாம் கன்சிடர் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வராதவர்களும் மார்க்கெட்டை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு ட்ராப் வச்சுட்டு கீழே இறக்கிடுவாங்க அப்படின்னும். அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது சார்? ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஹோல்ட் ஆகக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கிற சப்போர்ட் இதுதான், அந்த 24,420. அப்போ ஏன் சார் இன்றைக்கி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆச்சு? மார்க்கெட் இந்த ஜோனில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சப்போர்ட்டு கொடுத்தோம். இந்த இடம் வந்தவொடனே இங்கே யாருனா ஷார்ட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க, இல்லை தான் பவுன்ஸ் பேக் ரேலி. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு என்னவாக இருக்கும்? இன்றைக்கி வந்து ஹியூஜ் லாஸில் தான் இருக்கும். மோர் தென் 25-30% கரெக்ஷன் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஹையில் போய் மாட்டியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரீமியம்ன்றது உடைக்கிற போது இந்த ஜோனில் இங்கே யார் ஒரு புட்டு எடுத்து எட்ஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலியில் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு இருக்க முடியும். இங்கே வந்து நான் புட்டு வாங்குறேன்னா இது வந்து ஒரு சின்ன டார்கெட் கிடையாது, இது பேர் வந்து ட்ராப் அப்படின்வாங்க. நம்ம அப்போ ஷார்ட் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னா இது மாதிரி டிராஸ்டிக்கான ஒரு டவுன் வரும்போது இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சுருப்பீங்க. இப்போ மார்க்கெட் ஓவரால் ஒரு வீக்லி வைஸில் வச்சுப்போம், ஒரு ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, இப்போ மார்க்கெட் ஓவர் சோல்டு ஆகக்கூடிய இடம் எது, நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதா வேணாமான்றது நீங்களே டிசைட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அதாவது மார்க்கெட் ஒரு இப்போ நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படி போகும்? ஒரு கிளியராக மார்க்கெட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்விங் ஆகி போச்சுன்னா அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வேவ் வரும். அந்த கரெக்ஷன், இது பேர் கரெக்ஷன் வேவ் எது, செல்லிங் எதுன்றது புரிஞ்சுக்காதது தான் எங்கள் பிரச்சனையாக க்ரியேட் பண்ணுது. அப்போ அந்த கரெக்ஷன் வேவ் வந்துட்டு மார்க்கெட் அடுத்தது சினாரியோ என்ன போகணும், மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும். மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா என்ன தேவை? அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தேவை. அப்போ அடுத்த ஒரு ரேலி போகிறதுக்கு அங்கே ஒரு ஃபியூல் தேவை. அந்த கரெக்ஷனை கொடுத்துட்டு மார்க்கெட் மறுபடியும் போகும். அப்போ கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லைன் கேண்டல் வச்சு பார்ப்போம். அப்போ மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு? கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் போன மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன். அப்போ இந்த ஜோனுக்குள்ளார ஒரு சைட்வேஸ். அப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு? அந்த சைட்வேஸ் மொமெண்டம் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி ஃபர்தர் ஃபால் ஆனால் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஒரு காலம் வரலாமே கண்டி அதுக்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி போகுதுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், வேர்ல்டு எக்கனாமியே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்ட போகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். அப்போ அது நம்ம மார்க்கெட் மட்டும் அதுக்கு விதி விலக்காக இருக்காது, அது வந்து லாங் அன்வைண்டிங் ஃபேஸில் போகும். உடைக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஏற போகிறது இல்லை அப்படின்றது எந்த முடிவுக்கும் வராதிங்க. கிளாரிட்டியாக இருங்க, கிளியராக இருங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட் ஃபர்தர் இன்னும் ஒரு அழுத்துனாங்கன்னா ஒரு 24,400 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க? ஒரு 24,820. இன்னும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் வந்தாலும் மார்க்கெட் இஸ் ஆன் பை சைடுன்னு தான் சொல்லணும், புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, பை ட்ரெண்ட். பைட்டில் தான் இருக்குது. நம்ம இந்த டிப்பை கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பையிங்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும்போது என்ட்ரி போவாங்க. அவங்க பேர் வந்து என்னது? ட்ரேடர்ஸ். நம்ம ட்ரேட் பண்ணுறோமா இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்களும் மார்க்கெட்டில் நிலையான லாபத்தை சம்பாதிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதில் இருந்து ஒரு லைவில் ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக எங்களை அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்ணும். நன்றி, வணக்கம்.